அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 1 பேதுரு 5:7 வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். தேவன் உங்களை விசாரிக்கிறவர். இயேசு உங்களை விசாரிக்கிறவர். என்ன விசாரிக்க யாரும் இல்லைங்க. என்ன கண்டுக்கிறது கூட யாரும் இல்லை. சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நீ நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சில நேரம் நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிறவர். ஆமென். அப்போ உங்களை விசாரிக்கிறவர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தை படைத்து ஆளுகை செய்கிற கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். நீங்க ரொம்ப பெரிய ஆள். ஆமென். அப்ப தேவன் நம்மை விசாரிக்கிறார். அதனால வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க, இந்தியாவிலே பெரிய செல்வந்தர் உங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம கவலையப்பட மாட்டோம். நம்ம இப்போ இருக்கிற வீட்டிலே இருக்க மாட்டோம். பெரிய பங்களால தான் இருப்போம் இல்லையா? அதுபோல உலகத்தை படைத்து ஆளுகை செய்கிற தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிறவர். எனவே நீ கவலைப்பட தேவையில்லை. உன் கவலையெல்லாம் என்மேல் வைத்து விடு என்று சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தராம. அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் பாரங்கள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள், உங்கள் கவலை கொண்டு வரும் காரியங்கள், அது அப்படியே தேவ பிரசன்னத்தில் வைத்து விட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்கள். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அப்போ அவர் விசாரிக்கிறார் சொல்றப்ப எப்படியெல்லாம் விசாரிக்கிறாரு? அவர் விசாரிக்கிறார்னா என்ன அப்படின்னா, அவர் பாதுகாக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க, அவர் விசாரிக்கிறவராய் வெளிப்பட்டார். எப்படி அவங்கள பாதுகாத்தார்? சிவந்த சமுத்திரம் கடந்து பாருங்க, 40 வருஷம் வனாந்தர பயணம் ஆண்டவர் பாதுகாத்தார். அப்ப உங்களை விசாரிக்கிற கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா, போஷிக்கிறார். விசாரிக்கிறார், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. எலியா பாருங்க, பஞ்ச நாட்கள் கர்த்தர் போஷித்தார். காகங்களை கொண்டு போஷித்தார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ் வரும் பாருங்க. நினைத்திராத இடத்திலிருந்து பணங்கள், நன்மைகள் கடந்து வரும். இயேசுவின் நாமத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவர். அது மட்டும் இல்லை, அவர் உங்களுக்கு பாதை காட்டுவார். ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை விசாரிக்கிறவர். அப்படி அவர் உங்களை விசாரிக்கிறார் அப்படி சொல்றப்ப அவர் பாருங்க உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாதை இல்லாத இடத்துல பாதையை காட்டுகிறார். இங்கே தான் இருக்கு. அவருடைய வார்த்தையை படிக்க படிக்க அடுத்து என்ன பாதையே தெரில, அந்த வார்த்தை நடத்துது பாருங்க. எனவே நான் சொல்லுகிறேன், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் தரும் இளைப்பாறுதலை பெற்று நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்களை போஷிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு பாதை காட்டி உங்களை அருமையாய் வழிநடத்துவார். நீங்கள் நிம்மதியா, சமாதானம், சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வீர்கள். அது அநேகருக்கு இயேசுவை அறிந்து கொள்ளும் சாட்சியாக இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.